நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. கிளாஸ்லலாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் வரைக்குமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ என்ன சொல்கிறது, நான் ரேஸில் படித்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பாஸ்ட் வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட பிரேக் பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துகிட்டு போனதுன்னா அது நான் இதை தான் நான் சொல்லுவேன். என் பேர் வந்து பி ராகசுகன்யா. நான் லாஸ்ட் இயர் 2019 செப்டம்பர் 1 குரூப் 4 எக்ஸாம் நடந்ததில் அந்த எக்ஸாமில் தான் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ட்ரிச்சி தான். ஸோ அதனால டவுன் பஞ்சாயத்து ட்ரிச்சியிலே நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் மெயின்லி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புக் எடுக்கிறோம், அதில் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதை 1 வீக்காக அந்த மாதிரிலாம் நான் வந்து படிக்க மாட்டேன். எப்போதுமே ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்குவேன். ஸோ ஒரு 2 டாப்பிக்கை ஒரு வாரத்தில் முடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு புக்கே வச்சுட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ 2-3 புக்ஸ் அந்த மாதிரி சேர்த்து வச்சு நான் ஒரு நாளே படிச்சு முடிச்சிடுறேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 o'clock விடுது அப்படின்னா போயிட்டு ஒரு 1 hour வீட்டுக்கு போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, எப்போதுமே கிளாஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு இப்போ 6 o'clock போகிறேன் அப்படின்னா ஒரு 1 hour ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு உடனே 7 o'clock நான் வந்து புக்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரே டாப்பிக்கை உட்காந்து படிக்காமல் 6 to 10 வந்து ஒரு டாபிக் படிப்பேன். 10 to அதிகபட்சம் 11 o'clock தூக்கம் வரும். நான் வந்து எப்போதுமே 11 o'clock தூங்கணும், 10 o'clock தூங்கணுன்ற மாதிரி கிடையாது. எப்போ தூக்கம் வருதோ ஸோ அப்போ தான் தூக்குவேன். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நான் ஒரு 4:30, 5 o'clock அந்த மாதிரி இருந்துச்சு என்னோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாகவே கிளாஸ் தான். ஸோ நம்ம புக்ஸ் எந்த அளவுக்கு எடுத்து படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து கிளாஸை வந்து திரும்ப நம்ம கவனிச்சிட்டே இருந்தால் தான், நம்ம திரும்ப கவனிச்சாலே போதும். நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற கிளாஸை திரும்ப கவனிச்சாலே போதும். நம்ம திருப்பி போய் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2-3 தடவை ரீகால் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஃபுல்லாகவே நல்லாவே நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து செட் ஆகிடும். ஸோ மோர் ஆர் லெஸ் நான் வந்து ஒரு 8 hours வந்து படிப்பேன் ஒரு நாளைக்கு. ஸோ மார்னிங் கிளாஸ் நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் நம்ம கரெக்டாக சர்க்கிளில் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக வந்து எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்ட்ராங் வீக்கு அப்படின்னு சொல்லி எந்த சப்ஜெக்டை சொல்லணும்னா எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ரொம்ப வீக்குன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் தான் எனக்கு சுத்தமாகவே வராது. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அது படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வீக்கான டாப்பிக்கை வந்து படிக்காமலாம் விட மாட்டேன். ஓரளவு படிச்சிடுவேன், ஒரு 70% படிச்சிடுவேன். ஆனால் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கில் நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவேன். எந்த கொஷின் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவேன். ஸோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பிரேக் வரும்ல ஒரு கட்டத்தில். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் ஸோ நடந்திருக்கு. ஸோ எனக்கு என்னமோ நான் கிளியர் பண்ண பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு பிரேக் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன சொல்கிறது, நான் ரேஸில் படித்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பாஸ்ட் வரைக்கும் நான் வந்து கிளியர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட பிரேக் பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துகிட்டு போனதுன்னா அது நான் இதை தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான். ஸோ தேங்க்ஸ் டு சென்னை ரேஸ் ட்ரிச்சி பிரான்ச். ஸோ சப்போர்ட்னா எல்லாருக்குமே அம்மா அப்பா தானே. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா அப்பா தான். ஸோ எங்கள் அப்பா சொல்லி தான் இங்கே வந்து சுத்தமாக நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. கிளாஸ்லலாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் வரைக்குமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னாலே வந்து ஒரு 3-4 எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கும் போது கண்டிப்பாக எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும். என்ன கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா படிக்கணும் அது மட்டும்தான். திரும்ப படிக்கணும் அது மட்டும்தான். ஸோ என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா, செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கனால தான் இது நான் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப மோட்டிவேஷனாக எதுனா ஆப்வியஸ்லி எங்களுக்கு கோச் பண்ணுற சார்ஸ் தான். ஸோ அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க நடத்தாமல் நாங்கள் வந்து படிச்சிட போகிறது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நாங்கள் வந்து ஒரு டவுட் கேட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் ஸ்டாஃப் ரூம்க்கே போய் கேட்டாலுமே உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கோங்க வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ உடனே எங்களுக்கு வந்து ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நான் சொல்லுவேன். இப்போது நம்ம ஒரு இதை படிக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. ஸோ நம்ம இங்கே இருக்கும் போது தெரியாத வந்து கேட்டுக்கலாம், அது இல்லாமல் தெரிஞ்சதை திரும்பி நல்லா கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு இடத்துல வந்து படிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து நம்ம போயிடும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இங்கே வந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வர போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். அதுதான் இங்கே நடக்க போகுது.
ஸோ அதனால நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டு பார்த்த அன்னைக்கு ஃபஸ்ட் டைம்னா ஆப்வியஸ்லி எங்கள் அப்பா கிட்ட தான். ஸோ நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்து சொன்னாங்க. நான் எனக்கு சுத்தமாக நம்பவே இல்லை. நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. கேட்டால் அந்த வால் மாதிரி தான் இருந்தது. பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு இருந்தது. ஸோ கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னது உடனே எங்கள் அப்பா கிட்ட தான் ஆப்வியஸ்லி ரொம்ப அப்பானா தானே எல்லாமே. ஸோ உடனே போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்கிறது ஹாப்பி டியர்ஸ் தான் வந்துச்சு. அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க் பண்ணுறதுனா எங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் தேங்க் பண்ணலாம். பட் அவங்களுக்கு நான் எவ்வளோ பண்ணாலும் பண்ணதாகவே இருக்காது. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் என் லைஃப், அவங்களுக்காக மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க தான் இங்கே அனுப்பிவிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ வர ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்லணும், கரெக்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து எதையும் மக்கு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதை வச்சுட்டே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு எது வந்து கரெக்டாக வருதோ ஸோ அதை படிங்க. ஓகேவா? ஸோ படிக்கிறத விட மெயின்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டெஸ்ட்டை தான் நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேஸ்லேயே வந்து சூப்பர் பேட்ச். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் 6 மணிக்கெலாம் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் எங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டெஸ்ட்டாவது நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு வந்து சூப்பர் பேட்ச் தான். ஸோ நான் இது வரைக்கும் 2 சூப்பர் பேட்ச் அட்டன் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சூப்பர் பேட்ச் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான இப்போ வந்து நம்ம ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமூக சீர்திருத்தம் அந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை ஃபுல்லாக படிக்க போகிறோம். அடுத்த நாள் வந்து டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ அதுதான். ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லாவே மைண்டில் செட் ஆயிரும் இல்லையா? நம்ம வந்து படித்ததை வந்து அப்படியே விடக்கூடாது. அதை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த வகையில் எனக்கு சூப்பர் பேட்ச் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட கோல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும். ஸோ அவ்வளோதான் என்னோட கோல்.